ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஆர்எஸ்என் தியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பிக்னஸ் இங்கிலீஷில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான சென்டென்சஸ் பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி சென்டென்சஸ் சூஸ் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆர்எஸ்என் தியாஸ் சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். ஃபஸ்ட் ஒன், அவன் சொல்வது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. சில பேர் சொல்லுவாங்க ஆனால் செயல்படுத்தி காட்ட மாட்டாங்க. அதனால் அப்போ நம்ம சொல்கிறோம் அவன் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு. அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ சேஸ் ஒன் திங் பட் டஸ் அனதர். ஹீ சேஸ் ஒன் திங் பட் டஸ் அனதர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னை ஓரக்கண்ணால் பார்க்காதே. சில பேர் பிடிக்காத மாதிரி பேசும்போது, ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டு அந்த மாதிரி வரும்போது சைடில் பார்ப்பாங்க இல்லைங்களா. அப்போது என்னை ஓரக்கண்ணால் பார்க்காதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் லுக் சைட்லாங் அட் மீ. டோன்ட் லுக் சைட்லாங் அட் மீ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மட்டு மீறி பேசாதே அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு அத்துமீறி பேசாதே, வரம்பு மீறி பேசாதே, இப்படி எல்லாம் சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான். அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஓவர் டூ. டோன்ட் ஓவர் டூ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அவங்க கூட சேராதே. இப்போ குழந்தைகிட்ட நம்ம சொல்லுவோம், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை, அவங்க கூட சேராதே அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ டோன்ட் மிக்ஸ் வித் தெம். டோன்ட் மிக்ஸ் வித் தெம் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சில பேர் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, ஷாப்பிங் போகிறதில்ல. அப்போ துணிமணிகளுக்காக அதிக பணத்தை செலவிடாதே அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம சொல்லும்போது டோன்ட் லேஸ் அவுட் ஆன் க்ளோத்ஸ். டோன்ட் லேஸ் அவுட் ஆன் க்ளோத்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சில பேர் நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு அந்த பக்கம் போய் நம்மளை திட்டுவாங்க. இவன் பேசுகிறதெல்லாம் நடக்குமா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது முதுகுக்கு பின் பேசாதே அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் பேக் பைட் அப்படி சொல்லலாம். டோன்ட் பேக் பைட், அதாவது புறம் பேசாதே அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு தான் டோன்ட் பேக் பைட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அற்பத்தனமாக இருக்காதே. டோன்ட் பி மீன். டோன்ட் பி மீன், ரொம்ப அல்பத்தனமாக இருக்காது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கணக்கு பார்க்குறது அதை மாதிரியெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா. அப்போ அற்பத்தனமாக இருக்காது அப்படின்னா டோன்ட் பி மீன் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அது என் கண்ணில் படலை. ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டு அங்கேயே இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எல்லா பக்கம் தேடிட்டு வருவோம். அது என் கண்ணிலே படலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இட் டின்ட் கேட்ச் மை ஐஸ். இட் டின்ட் கேட்ச் மை ஐஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா குப்புறப்படுத்து தூங்குவாங்க. அப்போ குப்புறப்படுக்காத அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் லை ஆன் யுவர் ஸ்டொமக். டோன்ட் லை ஆன் யுவர் ஸ்டொமக் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னை ஏளனமாக பார்க்காதே. ரொம்ப ஏளனமாக பார்க்குறது, இலக்காரமாக பார்க்குறது அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா. டோன்ட் லுக் டவுன் ஆன் மீ. டோன்ட் லுக் டவுன் ஆன் மீ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் என்னை தேற்றினாள். ஏதாவது ஒரு ஃபெயிலியர், ஒரு வருத்தப்படும் போது நம்மளை ஆறுதல் சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது சி கன்சோல்டு மீ அப்படி சொல்லலாம். அவள் என்னை தேற்றினா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் சி கன்சோல்டு மீ அப்படி சொல்லலாம். எனக்கு குமட்டது அப்படின்னா ஒரு ஃபீல் வாமிட்டிங் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா. அதுதான் ஐ ஃபீல் ரேச்சிங். ஐ ஃபீல் ரேச்சிங் அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், செய்கிற வேலையை விடாதே. இப்போ இருக்கிறத விட்டு பிறக்கிறத பிடின்னு சொல்லி இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்காக தேடுவாங்க இல்லைங்களா. அப்போது செய்கிற வேலையை விடாதே, அதை தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் கிவ் அப் த டேஸ் ஜாப். டோன்ட் கிவ் அப் த டேஸ் ஜாப் அப்படி சொல்லலாம். இந்த நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸ்லையுமே ஒவ்வொரு வேர்ட், அதாவது வெக்கேப் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது. அந்த வெக்கேப் எல்லாமே நீங்கள் ரெகுலர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அந்த வெக்கேப் மட்டும், வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து அதனுடைய தமிழ் மீனிங்கை எழுதி வச்சுக்கோங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா அந்த வார்த்தைகளை மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும்.
If you like this class means please give your like and share to your friends. If they are beginners means please must share this class. Don't forget to give your comment in the comment box and subscribe to our channel or Sandhya's channel. Thanks for watching. Let us meet our next class.